सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமஸ்துதே. யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா. ரொம்ப நாள் கழித்து உங்களுக்கான ஒரு புதிய தலைப்போட ஒரு பலனோடு வந்திருக்கேன் நான். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது சனியோடைய வக்கரம், சனி பகவான் வக்கர பயிற்சி பலன் என்ன அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா வக்ரம்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும்ல. வக்ரம்ன்றது என்ன ஒரு விஷயம்னா, ஒரு கிரகம் பின்னோக்கி செல்லுதல் போன்ற தோற்றம். அந்த கிரகம் பின்னோக்கி செல்லாது, பின்னோக்கி செல்வது போல். அதாவது எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கார்லேயோ ஒரு பைக்லேயோ இல்லை பஸ்லேயோ நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா மரம் செடியெலாம் அங்கே தான் இருக்கும், ஆனால் நம்மளுக்கு எப்படி இருக்கும், அது பின்னாடி போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு தோரணை தான் வக்கரம். அதாவது கிரகங்கள் சூரியனை சுற்றி சஞ்சரிக்குதுங்க. அப்போது சூரியனிடம் நெருங்கும் போது ஒரு புவியீர்ப்பு சக்தி மூலயமா பின்னுக்கு தள்ளுதல் போல் ஒரு தோரணை, அதுதான் வக்கரம். எப்படி சூரியனுக்கு உதயம் அஸ்தமனம் நம்ம தான் சொல்கிறோம், ஆனால் சூரியன் ஒரே இடத்துல தான் நிற்கும். பூமி சுழற்சிக்கேற்ப அது மறைகிறது போலையும் உதிக்கிறது போலையும் காட்சி தருது. அதே போல் தான் கிரகங்கள் எல்லாம் முன்னோக்கி தான் சென்றுட்ருக்கோம். சில சக்திகள் மூலயமா, அதாவது புவியீர்ப்பு சக்திகள் மூலயமா பின்னோக்கி செல்வது போன்ற ஒரு தோரணை தான். சரி, வக்கரம்னா வக்கரம் பெற்ற கிரகம் எப்படி பலன் தரும்? இப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு சுப கிரகம் வச்சுக்கோங்களேன். ஜாதகம்னு எடுத்துட்டாலே லக்னத்துக்கு தான் நம்ம பற்றி பேச போகிறோம். அப்போ ஜாதகம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு மேஷ லக்னம் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். அப்போ ஒரு லக்னத்துக்கு கேந்திரமும் திரிகோணமும் சுபர்கள். கேந்திரம்னா 1, 4, 7, 10, திரிகோணம்னா 1, 5, 9. இப்போ மேஷ லக்னம் 9ஆம் அதிபதி யார்? குரு. குரு பகவான் வக்கரம் அடைகிறாருன்னு வச்சுக்குவோம். அப்போ மேஷ லக்னத்துக்கு சுபகிரகமான குரு பகவான் வக்கரம் பெறுவது நல்ல பலனை தரமாட்டார். அதாவது சுப கிரகங்கள் வக்கரம் பெற்றால் அசுப பலனையும், அசுப கிரகங்கள் வக்கரம் பெற்றால் சுப பலனையும் தருங்க. இதுதான் வக்கரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா. நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ சனி பகவான் அசுப கிரகம், ஐயோ அவர் வக்கரம் அடைகிறாரு. உங்கள் ஜாதகத்தில் அவர் சுபராக இருந்து வக்கரம் பெற்றால் உங்களுடைய கர்ம பலன் என்னவோ அதை கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். அசுபராக இருந்து வக்கரம் பெற்றால் உங்களோட புண்ணியபடி உள்ளான சுப பலனை கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். இதுதான் வக்கரத்துடைய தன்மை. ஸோ இந்த 9 கிரகத்தில் எந்த கிரகம் எப்போவுமே வக்கரமாக இருக்கும்? ராகு கேது. சூரியனும் சந்திரனும் சஞ்சரிக்கக்கூடிய பயணத்தில் விழுகின்ற நிழல், அதுதான் ராகு கேது. வெட்டுகின்ற புள்ளியில் உருவாகக்கூடியது அந்த நிழலுக்கு தான் ராகு கேதுன்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். சரி, இப்போ வக்கரம் எப்படி ஆகுது அப்படின்றத ஒரு வியூ பார்க்கலாம். இப்போ ஒரு ஜாதகத்துலேயும் சரி, இல்லைன்னா ஒரு ராசி கட்டத்துலேயும் சரி, இன்றைக்கி டிரான்சிட்டில் சனி பகவான் எங்கே இருக்கார்? மகரத்தில் இருக்கார். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 9 கிரகத்தில் எந்தெந்த கிரகம் வக்கரம் பெறும்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். சூரியனும் சந்திரனும் மிகப்பெரிய நட்சத்திரங்கள், அவங்களுக்கு வக்கரம் கிடையாது. ராகு கேது எப்போவுமே வக்கரமாக தான் இருப்பாங்க. அப்போ பஞ்ச கிரகங்களான செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இந்த 5 கிரகங்களுக்கு மட்டும்தான் வக்கரம் இருக்குது. ஸோ எப்படி வக்கரமாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ புதனும் சுக்கிரனும் பார்த்திங்கன்னா சூரியனுடைய பயணிக்கிறவங்க. அதனால் அவங்க 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி புதனும், 5 மாதத்துக்கு ஒரு வாட்டி சுக்கிரனும், 21 நாள் இல்லை 20 நாள் அப்படின்னு வக்கரமாவாங்க. அது தனி கான்செப்ட். மீதி இருக்கக்கூடிய வருடக்கோள்களான குருவும் சனியும், மாதக்கோளான செவ்வாய், இந்த 3 பேருக்கு தான் வக்கர காலங்கள் நிலைச்சி இருக்கக்கூடியது. எப்படி நிலைச்சி இருக்கும்? இப்போ ராசி கட்டத்தில் பார்த்திங்கன்னா சனி பகவான் மகரத்தில் இருக்கார். இப்போ சனி பகவான் எப்போ வக்கரமாவார்னா, இந்த சனி பகவான் நிற்கக்கூடிய ராசிக்கு 5வது ராசியில் சூரிய பகவான் பயணிப்பார். எப்போ? இப்போ சித்திரை மாதம்னா மேஷத்தில் இருப்பார் சூரியன். மகரத்துலேருந்து எண்ணினீங்கன்னா 4ல் இருக்கும் சூரியன். 5வது ராசியான வைகாசி மாதத்தில் சூரியன் அடியெடுத்து வைக்கக்கூடிய போது சனியுடைய வக்கர காலம் தொடங்கும்.
திரும்ப சொல்கிறேன். சனி நின்ற ராசிக்கு 5வது ராசியில் சூரிய பகவான் பயணிக்கும் போது வக்கரம் ஆரம்பிக்கும். சனி நின்ற ராசிக்கு 7வது ராசியான கடகம், தமிழுக்கு ஆடி மாதம். அப்போ வக்கர கதி, அதாவது உச்சக்கட்ட வக்கரத்தில் இருப்பார் சனி பகவான். அதன் பிறகு 9வது ராசி, அதாவது கன்னி, புரட்டாசி மாதம். வக்கர கதி நிவர்த்தி அப்படின்னு அர்த்தங்க. அப்போ இந்த சனியுடைய வக்கரம் ஆரம்பிக்க காலமும் வக்கர கதியும் வக்கர நிவர்த்தியும் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கு, அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். இதே ஃபார்முலா தான் குருக்கும் சரி செவ்வாய்க்கும் சரி. குருவும் செவ்வாயோ சனியோ நின்ற ராசியிலிருந்து 5வது ராசியில் சூரியன் பயணிக்கும்போது வக்கரம் ஆரம்பம். 7வது ராசியில் பயணிக்கும் போது உச்சமான வக்கர கதி. 9வது ராசியில் பயணிக்கும் போது வக்கர நிவர்த்தி. புரியுதுங்களா? இதுதான் வக்கரம். இந்த சூரியனை மையமாக வச்சு தான் வக்கரம் பேசப்படுது. அப்போ சுப கிரகங்கள் வக்கரம் பெற்றால் அசுப பலனையும், அசுப கிரகங்கள் வக்கரம் பெற்றால் சுப பலனும். அதுதான் ஃபார்முலா சொல்லிட்டேன். அப்போ இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவானுடைய வக்கரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பொதுவாக சனியுடைய வக்கர காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சனி பகவான் தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சியாக உட்காந்துருக்கார், மகரத்தில் உட்காந்துருக்காரு சனி பகவான். அதுவும் இந்த வக்கரம் ஆரம்பிக்கிற நட்சத்திரம் பார்த்திங்கனாக்கா திருவோண நட்சத்திரம். சனி பகவான் திருவோண நட்சத்திரத்தில் பயணிச்சுட்டு இந்த வக்கரம் ஆரம்பிக்கிறதுனால இந்த வக்கரம் ஜனங்களுக்கு, பொது ஜனங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளையும் ஒரு மனநிலையையும் தரக்கூடிய காலமாக இது அமைய போதுங்க. அப்போ இந்த சனி பகவான் வக்கரம் பெற்று தனுசை நோக்கி பயணிக்கிறார், அதாவது குரு வீட்டை நோக்கி பயணிக்கிறார். அப்போது தொழிலாளர்களாக இருக்கட்டும், உழைப்பாளிகளாக இருக்கட்டும், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல்ஸ் வச்சுருக்கிறவங்களாக இருக்கட்டும், கண்டிப்பாக இந்த வக்கர காலத்தில் சனி பகவானை வழிபாடு பண்ணி அவருடைய நற்பலனை எடுத்துக்கிறது மிக சிறப்பாக இருக்கும். ஸோ ஒரு ஜாதகத்துலேயோ சரி, இல்லை 9 கிரக காரகத்துலேயோ சரி, நோயை பற்றி பேசக்கூடிய கிரகம் சனி பகவான். அப்போது இந்த சனி பகவான் சந்திரன் சொல்லக்கூடிய நீர் கிரகம், சந்திரன்னா நீர் கிரகம், அந்த நட்சத்திரத்தில் அவர் பயணிக்கிறது கண்டிப்பாக நிறைய நீர் சம்மந்தப்பட்டதோ உணவு சம்மந்தப்பட்டது பிரச்சனைகள் வரப்போகுது. ஃபுட் பாய்சன், சளி, ஜலதோஷம், இருமல், இந்த மாதிரி தாக்கங்கள் அதிகமாக இருக்க போகுதுங்க. இப்போ இந்த சனி பகவானுக்கு எதிர் கிரகங்கள் என்ன? சூரியன், குரு, ராகு. அப்போது ராகுவுடைய காரகத்துவம் பார்த்திங்கன்னா, ராகுவுடைய காரகத்துவம், ராகுவுடைய அதிபதி பைரவர், மிளகு, குரு மஞ்சள், சூரியன் பார்த்திங்கனாக்கா சிவன், இஞ்சி. இந்த மஞ்சள், மிளகு, இஞ்சி, இந்த நீரை அதிகமாக நம்ம உடம்பில் எடுத்துக்கும் போது இந்த சனியுடைய வக்கர காலத்தில் ஏற்படக்கூடிய நோய்களோ பிரச்சனைகளோ நம்மளை விட்டு விலகிறத கண்ணால் பார்க்கலாம். அதே சமயம் கண்டிப்பாக வீட்டில் இதே நம்ம ஒரு வீட்டில் நம்ம சனி பகவானை வழிபாடு பண்ண, நவகிரகங்களை வீட்டில் வழிபாடு பண்ணக்கூடாது. ஸோ அப்போ இந்த சனி பகவானுடைய அதிதேவதை யார்? காளி, பிரத்யங்கரா, இவங்களெல்லாம் வழிபாடு பண்ணும்போது நல்லா சிறப்பாக இருக்குங்க. இது பொதுப்படையாக சொல்கிறேன் நான், சரிங்களா? அப்போது சனி பகவானுடைய தாக்கத்துலேருந்து வெளிப்படுறதுக்குனாக்கா நம்ம நவரத்தினங்களில் நீலக்கல்ல பேசுவோம். இதே செமி ப்ரீஷியஸ், அதாவது உபரத்தினங்கள், உடனடியாக தீர்வு தரக்கூடிய ரத்தினங்கள் இதெல்லாம். அப்போ ப்ளூ சஃபயர் அப்படின்னு சொல்லக்கூடிய நீலக்கல்லும், அதுக்கு அடுத்தது லேபிஸ், அதாவது எப்பேற்பட்ட நோயோ, நீண்ட நாள் தலைவலி, நீண்ட நாள் பிரச்சனைகள், ஒரு நோயுடைய வீரியத்தன்மையை குறைக்கணும் அப்படின்னா இந்த லேபிஸ், இந்த மாதிரி கற்களை இந்த மாதிரி நேரங்களில் சனி தசையோ சனி புத்தியோ நடக்கிறவங்களோ தாராளமாக இதை அனுப்பிச்சிக்கலாம். சனி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, சனிக்கிழமையில் பிறந்தவங்க, இவங்களுக்கெல்லாம் இயற்கையாகவே உடலில் உழைக்கிற தன்மை அதிகமாக இருந்தாலும் சோம்பேறித்தனமும் இருக்கும். அதே சமயத்தில் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியும் கம்மியாக இருக்கும். அவங்களாம் இதை இயற்கையாகவே போட்டுக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த சனி பயிற்சி, அதாவது சனி வக்கர கால பலனை
12 ராசிகளுக்கு எப்படி இருக்க போகுதுன்ற பொது பலனை பார்க்கலாம். வணக்கம். சனி வக்ர பொது பலன்கள். சனி வக்ரம் என்னைக்கு பார்த்திங்கன்னா, நிகழும் பிளவ வருடம், உத்தராயணம், புண்ணிய காலம், வசந்த ருது, வளர்பிறை, வைகாசி மாதம் 9ஆம் தேதி, ஆங்கிலப்படி 23ஆம் தேதி 5ஆம் மாதம் 2021 அன்று 22 நாளிகை 35 வினாளிகை, அதாவது சரியாக மதியம் 2:48 மணிக்கு சனி பகவான் திருவோண நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பயணித்து வக்ரம் பெறுகிறார். வக்ரம் என்கின்ற பின்னோக்கிய பயணத்தை தொடங்குகிறார். இந்த வக்ர ஆரம்பம் முடிவு எப்போ பார்த்திங்கனாக்கா, புரட்டாசி மாதம் 25ஆம் தேதி 8 நாளிகை 4 வினாளிகை, அதாவது அன்று காலை 9:16 வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார். ஸோ இந்த வக்ரம் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா, கிரகங்கள் பின்னோக்கி செல்லுதல் போன்ற தோரணை. சரி, இந்த வக்ரம் அன்னைக்கு பார்த்திங்கனாக்கா, ஞாயிற்றுக்கிழமை துவாதசி திதி, சித்திர நட்சத்திரம் அன்று சித்தி யோகம் பவ கரணத்தில் சித்த யோகத்தில் சனி பகவான் அன்னைக்கு வக்கரத்தை தொடங்குறாருங்க. அதாவது மதியானம் 2:48. அதுலேயும் இன்னும் குறிப்பாக பார்த்திங்கனாக்கா, குரு ஹோரையில் இந்த வக்கர பணி தொடங்குது. ஸோ இந்த வக்கர பணி 12 ராசிகளுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, முதல் ராசியான மேஷ ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி வக்கர பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் ராசிக்கு 10வது ராசியில் சனி பகவான் பயணிக்கிறார். தொழில் காரகன் தொழில் ஸ்தானத்திலே பயணிக்கக்கூடிய காலத்தில் வக்கரம் பெறாரு. ஸோ இப்போ 10ஆம் பாவத்தில் சனி பகவான் மேஷ ராசிக்கு 4ஆம் பாவாதிபதியான சந்திரன் சாரத்திலேருந்து பயணிக்கிறாருங்க. சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் பிரச்சனைகள் ஒரு தீர்வுக்கு வரக்கூடிய காலமாக இது இருக்க போது. தாயாருடைய ஆரோக்கியத்தில் நிச்சயமாக அக்கறை எடுத்துக்க கொள்ள வேண்டிய காலமாக இது இருக்குதுங்க. அதே போல் பொருளாதாரத்தில் ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இந்த சனி பகவான் உங்களுடைய 10வது ராசியிலிருந்து வக்ரம் பெற்று 3ஆம் பார்வையாக 8ஆம் பாவத்தை பார்க்கிறார். ஆயுள் ஆரோக்கியம் நீடிக்கக்கூடிய காலமாக இருக்க போது. அதே சமயம் அந்த இடத்துல இன்னைக்கு டிரான்சிட்டில், அதாவது கோச்சாரத்தில் கேது பகவான் பயணிக்கிறாரு. அதனால் தொழில் கடன், தொழிலில் சிறு சிறு தடைகள் பெரிய தடையாக ஆகக்கூடிய காலமாகவும் இது இருக்குது. ஸோ கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலமாக இது இருக்குங்க. அதே போல் சனி பகவான் 7ஆம் பார்வையாக 4வது ராசியை பார்க்குறாரு. ஸோ சொத்து, பூர்வீக சொத்துக்கள் சாதகமாக அமையக்கூடிய காலமாக இது இருக்க போது. தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்க வேண்டிய காலமாக இது இருக்குது. அதே நெஞ்சு சளி, இருதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருக்கிறவங்க உடனே அதுக்கான மருத்துவரையும் உணவு பழக்க வழக்கத்தையும் சரி பார்த்துக்கிறது மிக சிறப்பாக இருக்கும். இந்த சனி பகவான் 10ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியவே பார்க்க போகிறாரு. ஸோ இதில் இன்னும் உடல் உழைப்பு, தேவைக்கேற்ற உழைப்பாக இருந்தால் சிறப்பாக இருக்கும். நம்மளுக்கு சம்மந்தமே இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், முழு உழைப்பு கொடுத்து அவங்கள முன்னுக்கு ஏற்றிட்டு நம்ம இன்னும் கடைசியிலே நிற்கிறது, கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டிய காலமாக இருக்க போது. நண்பர்களால் ஏமாற்றமும் சந்திக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். 2வது, பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சொந்த தொழில் தொடங்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க அதுக்கான பேச்சுவார்த்தைகள் முயற்சிகள் எடுக்கக்கூடிய காலமாக இது இருக்க போகுது. ஸோ இந்த சனி பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் அதே சமயம் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தையும் இருக்க வேண்டிய காலமாக இது இருக்குது. திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையக்கூடிய காலமாக இருக்குது. அதே சமயம் வீட்டில் தவசம், மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டியவை, குலதெய்வ வழிபாடுகள், இதெல்லாம் இன்னும் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இந்த வக்கர சனியுடைய பயிற்சியில் கண்டிப்பாக முருகர் வழிபாடு மிக மிக உத்தமமாக இருக்கும். 2வது, செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கிறவங்க விரதம் இருங்க. முருகர் வழிபாடு செய்கிறது உங்களுடைய
மழை போல் இருக்கிற பிரச்சனைகள் பனி போல் உருகி போகிறத கண்டிப்பாக பார்க்கலாம். அதே சமயம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் உங்களால் முடிஞ்சது ஒரு அன்னதானமாவது பண்ணுங்கள். பறவைகளுக்கோ இல்லை தெருவில் இருக்கக்கூடிய பூனை, நாய்கள், பசுக்களுக்கோ இல்லை வயதான மூதாதையர்களுக்கோ ஒரு உணவு தானம் பண்ணுங்கள். 9 செவ்வாய் இந்த சனி வக்கரமாக இருக்கக்கூடிய காலம் முழுக்க பண்ணி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை தரமே மாறுறத கண்டிப்பாக பார்க்கலாங்க. இந்த சனி பயிற்சி பலன், அதாவது சனி வக்கர பயிற்சி பலன் உங்களுக்கு நன்மை அளிக்க என்னுடைய வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.